ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் என்று 31:10 நாங்கள் வாசிக்கிறோம். 31:30 ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார் என்ற விதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆண்டவரை திட்டப்படுத்தி தைரியப்படுத்தி இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து கொண்டு அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருக்கு தாய்களுக்கும் நீங்கள் கர்த்தாவே கிருபையாக காத்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டவரை சிறு பிள்ளையிலிருந்தே எப்படி ஆண்டவர் பிள்ளைகளை நடத்த வேண்டுமோ அந்த விதமாக நீங்கள் நடத்தும்படியாக ஒவ்வொரு ஆண்டவரை மதசுக்கு நீங்கள் ஆண்டவரை நல்ல ஞானத்தையும் பொறுமையும் ஆண்டவரை குடும்பத்தில் கொடுக்கும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க ஸ்தோத்திரம் வர்ஷிப்பை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த இடத்துல ஆண்டவரை மியூசிக்கர்களை வாசிக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க. கர்த்தருடைய கிருபையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருடைய கரங்களையும் ஆண்டவரை திடப்படுத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இங்கே பாடல்களை பாடுகிற ஒவ்வொருவரையும் நாவுகளை திடப்படுத்தும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இங்கே நடுவர டீனேஜ் ஆண்டவரை சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரை இந்த சண்டே ஸ்கூல் கிளாஸ் இவைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வசனங்களை ஆண்டவரை நாங்கள் கேட்கும்போது கர்த்தருடைய ஆண்டவரை வல்லமை இங்கே வெளிப்படும்படியாகவும் அந்த வேதத்தை கேட்டு நாங்கள் அதன்படியாக நடக்கும்படியாகவும் கர்த்தருக்குள் உண்மையாக இந்த இடத்துல ஆண்டவரை நாங்கள் ஒருவனப்பட்ட ஐக்கியத்தை தரும்படியாக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் நல்ல பிதாவே. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க? I want to see a big smile. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய சர்ச்ல இருக்கும்போது we have to be bubbly. ஏன்னா இதுல பார்க்குற வேதத்துல பார்க்குறோம் rejoice in the Lord always. So சர்ச்சுக்குள்ளேயா at least we should wear a big smile and we should be really happy. ஏன்னா சர்ச்சுக்குள்ள வரும்போது வெளியில போகும்போது when people see they should know that we belong to the Lord. நமக்கு எந்த சோகமும் கிடையாது, கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஏன்னா நம்மளை பார்த்துட்டு யார் இருக்கு? தேவன் இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. சோ இத்தனை நாட்களாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்த ஏசப்பாவை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சில கீர்த்தனைகளை பாடுவோம். we'll start with ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் சந்தோஷமா நீங்க என்ன பார்க்க வேண்டாம், இங்க இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம், இங்க இருக்கவங்களும் அப்படி பண்ண வேண்டாம். we are just going to sing to the Lord. we are going to tell Lord thank you for all that you have done. நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் இத்தனை நாட்களாக எனக்கு வாழ்க்கை கொடுத்ததற்காக உங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உற்சாகமா கர்த்தரை துதித்து பாடுவோம். Say
God the Father, God the Son, God the Holy Spirit. So let's sing a song to welcome the Lord of hosts. அப்படியே தொடர்ந்து சில கீர்த்தனைகளை பாடுவோம். நல்லா சந்தோஷமா கர்த்தரை நோக்கி நம்ம பாடுவோம். நம்ம மனசுல இருந்து let not our lips sing, you know. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து they don't tell lies, they sing lies, you know. We just sing, you know. நம்ம அப்படியே டியூன் போட்டு we sing lies. So let's not be the thing with us, with this church at least. So மனசுல இருந்து சந்தோஷமா கர்த்தரை நோக்கி பாடுவோம். ஏசப்பா நீங்க இல்லாம சர்வீஸே கிடையாது. So we welcome you in our midst. நீங்க என்ன காரியம் நீங்க எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் நீங்க வந்து எங்க தலைமையில வைங்க அப்படி சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் 100 தனையாய் 1000 தனையாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். So let's sing it with all our heart, with a big smile in our lips, and let's do it for God. Namaskaram.
எந்த நிலைமையிலுமே இயேசு நமக்கு தாராளமா போதும் இல்லையா? ஹalleluya. Let's say a big hallelujah to the Lord. Hallelujah. எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய பைபிள் நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் படிச்சதை விட எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுல்லாக ஒரு கதையாக சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது பழைய ஏற்பாடுலேருந்து புது ஏற்பாடு வரைக்கும் ஃபுல்லாக உட்கார வச்சு எனக்கு சொல்லினது உண்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். எப்போ வந்து பைபிள் வாசிச்சாலும் எங்கள் அம்மா உட்காந்து எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு 2 கேரக்டர்ஸ், லைக் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ஒரு இது இருக்கும், ஒரு grip on a particular கேரக்டர் இருக்கும். எனக்கு 2 கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து கிங் டேவிட், இன்னொன்று வந்து டிசைபிள் ஜான். கிங் டேவிட் ஏன்னா he was a man after God's own heart. என்ன பண்ணிட்டு இருந்தாலும், அவர் ஷெப்பர்ட் பாயா இருந்தாலும் சரி, அவர் வந்து ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் தப்பு பண்ணாலும் சரி, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலையும் இருந்தாலும் சரி, அவர் வந்து எப்பயுமே he was so close to the Lord, not because he was perfect, not because he was a king, not because he was singing, not because he could invent instruments, not because he was good in the battle, but he was so close to the Lord. அவருடைய மனம் எப்பயுமே ஏசப்பாவை சுற்றி 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 வந்துட்டே இருக்குதான். அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த ஒரு கேரக்டர் டிசைபிள் ஜான். அவர் எப்படி இருந்தாருன்னா, கடைசியில் ஜான் அந்த எண்டிங் சாப்டர்ல பார்க்கும்போது பார்த்தா அவர் வந்து ஏசப்பாவுடைய ஜஸ்ட் மேலே படுத்திருக்காரு. அப்படி படுத்திருக்கும் போது what will you hear? You will hear the heartbeat of Jesus. When you know the heartbeat of Jesus, I bet you, I can challenge on that. எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய ஹார்ட்பீட் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா, if you know the pulse of Jesus, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவர் எனக்காக எவ்வளவு செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், எதுக்குமே அஞ்ச மாட்டேன். அதனாலதான் ஏசப்பாவை சிலுவையில் அறையும் போது அத்தனை சீஷர்களும் ஓடி போனாங்க. ஒரே ஒருத்தர் யோவான் மட்டும் நிக்கிறாரு. என்ன சிலுவையில கூட அரைஞ்சுக்கோங்க, நான் ஏசப்பாவுடைய பாதத்துல நிற்பேன். ஏன்னா அவருடைய ஒரே டிஃபரன்ஸ் என்ன, he knew the heartbeat of Jesus. டேவிடுடைய ஸ்பெஷாலிட்டி இருந்தது, அவருடைய மனசு ஏசப்பாவை சுத்தி சுத்தியே இருந்தது. தப்பு பண்ணாலும் ஏசப்பா, ஜெயிச்சாலும் ஏசப்பா, உயரத்துல இருந்தாலும் ஏசப்பா, சந்தோஷமா இருந்தாலும் ஏசப்பா, துக்கத்துல இருந்தாலும் பையன் இறந்து போனாலும் ஏசப்பா தான். அவருக்கு எல்லாமே எப்பயுமே ஏசப்பாவா இருந்ததுனால he earned a very glorious title. Even Jesus was called as the son of David. அவர் அப்படி தன்னையே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு 2 பேருக்கு மட்டும் வைக்கப்பட்ட இடம் கிடையாது இல்லையா? இட்ஸ் நாட் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் போத் ஆஃப் தெம். நம்மளுடைய மனசும் if it is going to go around the Lord, என்ன நடந்தாலும் ஏசப்பா கவலை இல்லை, நீங்க என்னை காப்பாத்துவீங்க, நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க தான் என் பலன், நீங்க தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சந்தோஷமா ஃபெய்த்ஃபுல்லா அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்மளும் we will also be heavenல சந்தோஷமா சொல்வாரு, this girl, this guy, he is so close to my heart. என்னானாலும் சரி, சூரியனை நிறுத்துவேன், சந்திரனை நிறுத்திட்டு அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏசப்பா சொல்லுவாரு. டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுவாரு, என் பையன் நீ, என் பொண்ணு நீ என்ன அங்க நின்றுக்கப்பா என் கிட்ட, நான் அவனை அரவணைச்சுக்கணும்னு அவர் சொல்லுவார். ஸோ இது வந்து everyone can achieve it, everyone can do it, everyone can be in that place. ஸோ இன்னைக்கு நம்ம பாட போறோம், ஏசப்பா என்ன நடந்தாலும், இன்னைக்கு என் சிச்சுவேஷன் வேர்ஸ்டா இருக்கலாம், இன்னைக்கு என் ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்கலாம், இன்னைக்கு அப்படி வேலையில பயங்கர கஷ்டம் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பட் லெட்ஸ் ஜஸ்ட் டேக் அ ஸ்டாண்ட் அண்ட் லெட்ஸ் சே, ஏசப்பா I don't care, I don't care. என் மனசு அவங்கள சுத்தி 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 தான்ப்பா வரும், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. So we are going to sing the song. So உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா you can learn, தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படியே ஃபீல் பண்ணி பாடுங்க. எங்களை பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஃபீல். அப்படியே ஏசப்பட்ட நீங்க அப்படியே சொல்லும் போது அவர் அவ்வளோ சந்தோஷப்பட போறாரு இன்னைக்கு. ஓகேயா? ஸோ லெட்ஸ் சிங் தி சாங். மனம் சுத்தி சுத்தி வருது தானா, இயேசு ராஜாவை தானா சுத்தி சுத்தி வருதுன்னு ப்ரொக்ளைம் பண்ணுவோம். அப்படியே சாத்தா பார்த்து நடுங்கணும். அந்த மாதிரி we are going to proclaim it to the Lord. Okay? Let's put our hands together.
சொல்றீங்களே எப்படி முடியும் அப்படின்றீங்க. எனக்கு நல்லா புரியுது. நீங்க மட்டும் ஜாலியா நிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கும் ஏசப்பாக்கு முன்னாடி சந்தோஷமா அப்படியே கை காலெல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணி பாடணும்னு ஒரு அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஸோ லெட்ஸ் டூ இட். ரொம்ப சிம்பிள் ஆக்ஷன். மனம் சுத்தி சுத்தி இவ்வளவுதான். இது பண்றது எவ்வளவு கஷ்டம். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். எல்லாருமே நான் நினைக்கிறேன் எவ்ரிவன் ஒர்க்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக், இமெயில், ஜிமெயில் சொல்றாங்கல்ல, we will get some problem here. So இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸும். So let's use it. ஏன்னா win-win situation. கடவுளை போற்றோம், நமக்கு ஒரு எக்ஸசைஸ். So let's do it. மனம் சுத்தி 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 வருதுப்பா. நீங்க பண்றீங்களோ இல்லையா, நான் பண்ண போறேன். ஏன்னா என் மனசு ஏசப்பா சுத்த போகுது. So if you want to follow, you can follow. People here, you can follow if you want to follow. It's not a compulsion. So let's do it again. Let's do it with all our heart. Let's just mean that every song, every word that we are singing. நம்ம சொல்பேசப்பா என்ன நடந்தாலும் என் மனசுல சுத்தி சுத்தி வரப்போகுது. இன்னும் அதிகமா இன்னைக்கு என்ன ஸ்டேட்ல கூட நான் இருக்கலாம், நான் வந்து ரொம்ப க்ளோஸ் டு தி லார்ட் இருக்கலாம், பட் ஐ அம் கோயிங் டு கோ a step even further closer to the Lord. கர்த்தரை நோக்கி இன்னொரு ஸ்டெப் நம்ம க்ளோஸரா வைக்க போறோம்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம சொல்லுவோம். ஏசப்பா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா அன்பு கூற போறேன், ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா ஆராதிக்க போறேன். Inno
உங்களுடைய டிசைபிள் ஜான் ஏசப்பா உங்களுடைய பாஸ் மேல சாஞ்சு உங்களுடைய இதய துடிப்பை கேட்டுட்டு இருந்தாரோ ஏசப்பா, அது மாதிரி எங்க மனசு உங்களை சுத்தி சுத்தி வரும்பா. தகப்பனே, உங்களை நாங்க இன்னும் அதிகமா அன்பு கூறுவோம் ஏசப்பா, இன்னும் அதிகமா உங்களுடைய காரியங்களை செய்வோம். ஏன்னா ஏசப்பா, நாங்க உங்களை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளல, நீங்க நாங்க சேத்துல இருந்த போது ஏசப்பா எங்க பேர் சொல்லி அழைச்சு எங்களை சேத்துல நீங்க தூக்கி வச்சீங்க ஏசப்பா. கண் மலையின் மேல தகப்பனே, எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி, எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போலாக்கி தகப்பனே, எங்களை உங்களுடைய சக்தியால் தகப்பனே, உங்களுடைய பலத்தினால இடை கட்டி எங்களை நிறுத்தி வச்சிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. how can we repay your love Lord? எப்படி உங்களுடைய அன்பனால தகப்பனே நீங்க எங்களுக்கு காண்பிச்ச அன்பு கல்வாரியில உங்களுடைய உயிரை கொடுத்து எங்களை நீங்க மீட்டீங்க ஏசப்பா. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு இருக்கீங்க. உங்களுடைய அன்பை நாங்க எப்படிப்பா திருப்பி தருவோம்? ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நாங்க முடிவு எடுக்கிறோம் ஏசப்பா, இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. one day at a time, one step at a time ஏசப்பா, இன்னும் நெருக்கமா ஜீவிப்போம் ஏசப்பா, இன்னும் நெருக்கமா ஜீவிப்போம் ஏசப்பா. தகப்பனே, உங்களுக்கு தகப்பனே எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, you are the consuming fire. நீங்க பட்சிக்கிற அக்னி ஏசப்பா, அதையெல்லாம் எடுத்து போடுங்க. இப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமா தகப்பனே எங்களுக்கு அதெல்லாம் காண்பீங்க. so that we will work with you and we will walk with you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you for this glorious time. Hallelujah, thank you, thank you, thank you. If you all want to be seated, you can be seated. ஏன்னா நான் பேசும்போது எனக்கு I want to just tell and narrate an incident which happened in our life. So I'll take 2 minutes to talk. So if you want to sit, you can sit. Again, we'll come back to the time of worship. இது நான் வந்து செல்லப்ப சொல்லியிருக்கேன், அதாவது நான் பேசினவங்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வந்து காரூணியில படித்தேன். ஸோ யூ ஆல் நோ தட் இட் இஸ் ரன் பை த கிரேட் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் அங்கிள் டிஜிஎஸ் தினகரன். ஸோ நாங்கள் அங்கே இருந்தபோது we had something like the healing worship அப்படின்னு நடக்கும். மாதத்துக்கு ஒன்ஸு டிஜிஎஸ் அங்கிள் வந்து வருவார் சென்னையிலேருந்து. எங்கே இருந்தாலும் he will come like second Saturday or something. வந்து எல்லாரும் ஒரு 10,000 15,000 அப்படி வருவாங்க நிறைய பேர். எல்லாம் ஒன்லி meant for the people who are sick. ஸோ எல்லா காரணியாக்கு வருவாங்க. கவர்மெண்ட்டே ஒரு 25-30 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி மெகா ஈவெண்ட் மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும். அந்த டைம் எல்லாம் வீல் சேர்லையும் அப்படி வச்சுட்டு வருவாங்க, வந்து நிப்பாட்டுவாங்க. அப்புறம் ஒரு ப்ரேயர் பண்ணுவார். நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ். ஸோ ஒரு ப்ரேயர் பண்ணும்போது இப்படி ஜனங்களுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணுறது, குயரில் பேக்கப் பண்ணுவோம். இந்த மாதிரி we used to do our part. அவர் சொல்வார், ஹீலிங் வர்ஷிப் நடக்கிறதுக்கு முந்தா நாள் ஃபுல் டே யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுறாங்களோ 24 hours அவர் கூட நாங்கள்லாம் ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அவர் லீட் பண்ணுவார். 24 hours ஃபாஸ்ட் பண்ணால் தான் யூ கேன் பி த வாலண்டியர் த நெக்ஸ்ட். ஸோ அந்த 24 hours வந்து அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் சொல்லி பைபிளில் பேசி எங்களை ஜெபத்தில் வழி நடத்தி. ஏன்னா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைம். அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி எங்களை வந்து அவர் மோல்ட் பண்ணார். ஸோ திஸ் ஹேப்பன் லைக் ஒன் ஆஃப் த ஹீலிங் சர்வீசஸ். அவர் மேடையில் நின்று பேசிகிட்டு இருக்காரு, நாங்களாம் வயரில் இருக்கோம். அப்போ அவர் சொன்னது, இன்னைக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வந்து டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள் லைக் செவனாவும் பேச முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கர்த்தர் இன்னைக்கு ஹீலிங் கொடுக்க போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அவர் சொன்னார், நானே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, காலம் முடிய போகுது. ஸோ காட் இஸ் கோயிங் டு ரைஸ் அ ஜெனரேஷன், நாட் ஒன் பர்சன், ஹி இஸ் கோயிங் டு ரைஸ் அ ஜெனரேஷன். ஸோ அது எப்படி நான் அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டார். இது வந்து ஓப்பன் கால், அதாவது நாங்களும் லைவாக பார்க்குறோம், எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் லைவ். நான் வந்து வயரில் இருந்தேன், ஸோ ஐ குடன்ட் பி அ பார்ட் ஆஃப் தட். அப்போ வந்து ஆல் ஹூ ஆர் டெஃப் அண்ட் டம்ப் எல்லாம் கை தூக்குங்கன்னாரு. 40 பேர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க அவுட் ஆஃப் 10,000. பீப்புள் ஹேட் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ், லைக் சிலர் கேன்சர் வந்துச்சு, எல்லாம் இருந்தது. ஸோ 40 பேர் வந்து போத் தே வேர் டெஃப் அண்ட் டம்ப். ஸோ அந்த மாதிரி 40 பேரை வந்து வாலண்டியர்ஸ் கூட்டு வந்து ஸ்டேஜில் ஒரு ஊசி நிப்பாட்டி வச்சாங்க. அவர் சொன்னார், 40 ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி முந்தின நாள் ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணாங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாரையும் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சிரு. அவர் சொன்னார், நான் இப்போ ப்ரேயர் பண்ணுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு keep their hands in their mouth and in their ears and they are going to pray. God is going to do a miracle. நான் வைக்க மாட்டேன், நான் கை வைக்க மாட்டேன்.
நீங்க பண்ணுங்க, God is going to raise a generation. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச். அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு சேலஞ்ச் பண்றாரு. போறதே என் ரூம்மேட்டு, என் ஃப்ரெண்டு எல்லாம் போறாங்க. ஐயோ நான் ப்ரேயர் கூட பண்ணல, நான் போய் போறேன்னே நாங்க நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க. நாங்கெல்லாம் கொயர்ல இருக்க எஸ்கேப் ஆயிட்டோம். நாங்க நின்று சிரிச்சுட்டு பாடிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க எல்லாம் கை வச்சு ப்ரேயர் பண்றாங்க. டிஜிஎஸ் பசங்க நான் ப்ரேயர் கூட பண்ணல, 2 minutes டைம் தரேன், நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அப்படியே என்ன சக்தி கொண்டு வரணும், அப்படியே ஹீலிங் பவர் கொண்டு வரணும்னா நம்ம அப்படியே ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் பத்திரமா குதிச்சு ப்ரேயர் பண்ணாங்க. பட் இன்னும் நத்திங் லைக் தட். ஸோ 2 minutesக்கு அப்புறம் டீச்சர்ஸ் தாத்தா மைக் பாஸ் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் அந்த டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள் 40 பேரும் பேசினாங்க. 40 பேருக்கும் கேட்டுச்சு. எங்களுக்குலாம் அதிசயம் தாங்கல. அவர் கூட கை வைக்கல. என்னோட ரூம்மேட்டு, என் கூட சாப்பிட்ற பொண்ணு, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியும். ஸோ காட் கேன் யூஸ் எனிஒன். ஏன்னா ஒரு பர்சனை டிபெண்டா இல்லை கடவுளுடைய பவர். இட் இஸ் இன் தி ஹோலி ஸ்பிரிட். அவருடைய அனாயிண்டிங் நம்ம வந்து வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுறக்கூடாது. இட் ஹாஸ் ஆல் தி பவர், ஆல் தி பவர். பைபிள்ல இருக்கிற எல்லா பவரும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாட போறோம். ஏசப்பா உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாங்க, உம்முடைய வல்லமை அளவில்லாத வல்லமை தாருங்க. இதே மாதிரி காரியங்கள், இதை விட ஜாஸ்தியான காரியங்கள் we are going to do it for the Lord. யாருக்கெல்லாம் நிற்கணும்னு தோணுதோ you can stand with me. யாருக்கு லீட் டவுன் பண்ணணும்னு தோணுதோ you can kneel down. உட்காந்து பண்ணணும்னு இருக்கோ பண்ணுங்க. பட் உங்களுக்கெல்லாம் ஃபோக்கஸ் தெரியும். We are going to pray that God will fill us with His anointing. சாதாரண anointing இல்லைங்க, சாதாரண anointing இல்லை. இது வந்து ஒரு மரித்த ஒரு ஜீவன், ஒரு உடலை கூட உயிரோட எழுப்பக்கூடிய ஒரு anointing. ஏசப்பா எந்த ஒரு வல்லமையினால அத்தனை காரியங்கள் செஞ்சாரோ அதோட ஜாஸ்தி காரியங்கள் செய்வோன்னு அவரே சொல்லியிருக்காரு. So definitely He is going to use this. அட்லாண்டா தமிழ் சர்ச்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு ஃபயர் மாதிரி யூஸ் பண்ண போறார். சும்மா சர்ச் கமிங் கிடையாது. We are going to be a fire. நம்ம வாக் பண்றோம்னா நம்ம பக்கத்துல இருக்க கியூபிக்கல்ல இருக்க ஒவ்வொருத்தனும் அனாயிண்டிங்ல நிரம்புவான். கர்த்தரால செய்ய முடியும். ஷேடோ பட்டு சுகமாறாங்க, பைபிள்ல வாசிக்கிறோம். துணி தொட்டு சுகமாறாங்க. ஏங்க நம்மளால செய்ய முடியாது? அதே ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம ஜெபிப்போம். Let us ask. அவர் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். கேளுங்க தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், தேடுங்க கண்டடைவீங்க. எல்லாத்தையும் ஒரு பைபிள்ல சொல்லியிருக்காரு. We have to use it. We have to unleash the power. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சிக்க, பேசப்பா ஊற்றுங்க உங்க அபிஷேகத்தை, ஊற்றுங்க உங்க வல்லமைய. இந்த மதர்ஸ் டேல தகப்பனே, ஒவ்வொரு தகப்பனே உமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சார்ஜ் ஆஃப் ஃபயரா எழுப்ப நீங்க உதவி செய்யுங்க. ஹalleluya. Hallelujah.
ஏசப்பா நீர் இந்த உலகத்துல நடந்த போது இருந்த வல்லமே போல தகப்பனே அது மாதிரி ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஏசப்பா சொல்ற வாயை நிறைவா தர அதை நான் நிரப்புறேன், வாயை நிறைவா தர அதை நான் நிரப்புறேன், உன்னுடைய நாம நான் சுத்தம் பண்றேன். நம்ம தகுதி இல்லையே நினைக்க வேணாம். ஏசப்பாவுடைய டியூட்டி அது. நம்மளை தகுதிப்படுத்துறது அவருடைய டியூட்டி. அவர் டியூட்டியில நம்ம क्वेश्चन பண்ண வேணாம். அவைலபிலிட்டி மட்டும் தான் நம்மளுடைய கடமை. Let's tell him, ஏசப்பா நான் இருக்கேன், நான் இருக்கேன். என்னுடைய ஆபீஸ்ல என்ன யூஸ் பண்ணுங்க, சர்ச்ல என்ன யூஸ் பண்ணுங்க, என்னுடைய அபார்ட்மெண்ட்ஸ், என்னுடைய ஹவுசஸ் எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணுங்க, கம்யூனிட்டியில என்ன யூஸ் பண்ணுங்க. நம்பவே முடியாது. நம்ம நடக்கும் போது, நம்ம கார் பாஸ் ஆகும் போது கூட நம்மளுடைய anointing can affect people. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தருகிறார். Hallelujah, hallelujah. What a glorious day, what a glorious day. Hallelujah. சாத்தா எத்தனை வல்லமையா அந்த உலகத்துல நடந்துட்டு இருந்தாலும், எத்தனை தப்பான காரியங்கள் லீகலைஸ் ஆயிட்டு இருந்தாலும், ஏசப்பா எழுப்புறாரு ஒரு படைய, ஏசப்பா ஒரு படையை எழுப்புறாரு. எப்படிப்பட்ட ஒரு வெப்பனை எடுத்துட்டு சாத்தம் வந்தாலும் அதை அடிக்கிற அளவுக்கு ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளோட பிள்ளைகளையும் நம்மளோட பேரண்ட்ஸையும் கர்த்தர் இந்த நேரத்துல பலப்படுத்துறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ஓவர்ஃப்ளோ பண்றதுக்கு நிரப்பி இருக்கீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. பலத்தினால எங்களை கட்டிருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, மகனே மகனே கவலைப்படாத, நான் இருக்கேன் கூட, நான் இருக்கேன் கூட, கவலைப்படாத, வா சேர்ந்து போயிடுவோம் சொல்றாரு. Hallelujah. Thank you Father, thank you Lord. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் நம்மளுடைய தாயை போல, நம்மளுடைய தாயை போல அரவணைக்கும் தேவன். தாயின்ற ஒரு வார்த்தை எல்லாமே இருக்குங்க. சக்தி இருக்கு, பலன் இருக்கு, ஃபைட்டிங் பவர் இருக்கு, அன்பு இருக்கு. சோ இந்த மதஸ்டில ஏசப்பா நம்ம சொல்றாரு, ஒரு தாயை போல நான் நேசிக்கிறவன, ஒரு தாயை போல நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ கூப்பிட கூட வேணாம், நீ கஷ்டப்படுறது தெரிஞ்ச நானே வந்து உன்னை கொண்டு உன்னை தூக்கி நிறுத்தும் ஒரு தாய் நான் உன்னை கட்டி பிடிச்சு அரவணைத்து இன்னும் பண்ணலாம், டோன்ட் வரி, we can proceed ன்னு சொல்லும் ஒரு அருமையான தாயாக நம்ம மத்தியில இருக்கிறாரு. So in the Mother's Day, let's give glory to the Lord first. Let's say, Lord, thank you for being my mother all through these years. Hallelujah. பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுவார்னு நம்மளுடைய லைஃப்ல நடந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸையும் நினைச்சு, ஏசப்பா என்ன நீங்க பாதுகாத்தீங்க, என்ன வழி நடத்துனீங்க, அன்புனால என்னை நிறைச்சி ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லுவோம். Hallelujah, hallelujah. Yeah.
அன்பு செலுத்தி கண்மணி போல எங்களை பாதுகாப்பே வந்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, thank you, thank you. Thank you for all your love. எவ்வளவு உயர்ந்ததான உங்களுடைய அன்பு. நீங்க உங்களுடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு தகப்பனே. Thank you. வார்த்தைகள் இல்லப்பா, வார்த்தைகள் இல்லை உங்களுடைய அன்பை விவரிக்க. But Lord, at this time we say that we are thankful, we are grateful. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. இந்த ஆராதனை நேரம் முழுவதும் எங்க கூட நீங்க இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்பெஷல் டேல தகப்பனுடைய அனாயிண்டிங் ஸ்பெஷலா இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you, thank you, thank you. எல்லா துதியும் கனம் மகிமை உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரமே செலுத்துகிறோம். ஆமென், ஆமென்.